மழை வந்தா உள்ள கொஞ்சம் கூட இடமே இல்லப்பா. மழை வந்து இவ்வளோ தண்ணி ஃபுல்லா உள்ள வருது. காவா எல்லா காவும் பிளாக் ஆயிட்டுக்குது. காவா அங்க கிளீன் பண்ணல கவுன்சிலருங்க. கவுன்சிலர் என்னப்பா பண்றாங்க? வந்து ஒரு ரவுண்ட் பாக்குறாங்களா கவுன்சிலருங்க? வாரத்தான் ரொம்பதுங்க. எந்த காவா இருக்குது பாருங்க. அவங்க எவ்வளவு பேர் காவா அங்க இருக்குது பாருங்க. அந்த காவா அந்த சைடு காவா இந்த சைடு காவா போகுது. நாலா பக்கம் தண்ணி இந்த பக்கம் தான் வருதுங்க. இங்க மழை வந்தா எப்பவுமே இப்படி மழை வந்தா எப்பவுமே இப்படி தான் வருது. யாருமே கண்டுக்குது. சும்மா நின்று எதை பார்த்துட்டு போறாங்க. ஆனா திருவால அவங்க எதுவுமே பாக்குறது இல்லை. சொல்லு நான் சொந்த வீட்டுக்காரர் பரவாயில்ல பா. நல்லா கிடங்கலாம் வாடகை வீட்டுக்காரர் வீட்டு வேலை செய்யறவங்க நாங்களாம் தெரியுமா? ஊடு வந்து பாரு குழந்தைங்களுக்கு இன்கம் சர்டிபிகேட் கேஸ் சர்டிபிகேட் மருந்து கொடுக்குறோம். குழந்தைங்களுக்கு அந்த மருந்து அரிசி கிரிசி பெட்டு எல்லாம் குடிச்சார வந்து பாருங்க. வீட்டுல வந்து பாருங்க எதுனா இருக்குது அந்த வீட்டுல இருந்து என்ன பண்ணாங்க? சாப்பாடு இல்லை குழம்புல வந்து எந்த உதவியும் நாங்க கேட்கிறோமா? சொல்லு எங்களுக்கு மழை வந்தா அந்த தண்ணி போறதுக்கு வசதி பண்ணி கொடுன்னு தான் நாங்க கேட்கிறோம். அது கூட பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா மட்டும் போடணும் மட்டும் கேக்குறீங்க. நாங்களும் எல்லாம் போடுறோம் இல்லையா? பஸ் கழிச்சுக்கிறாங்களே கவுன்சிலர் அவங்க வந்து செய்யணும் இல்லையா? அந்த மாதிரி எப்போதுல இருந்து இப்படி இருக்குது? எப்பவுமே இப்படி இருக்குதுங்க. மழை எவ்வளவு வருது? மழை வரும்போதெல்லாம் வீட்டுல மட்டும் தான் தண்ணி வருதுங்க. எப்போ எந்த மழை வந்தாலும் தண்ணி ரொம்ப எத்தனை வீடு இந்த சைடு 9 வீடு அந்த சைடு 9 வீடு இருக்குதுங்க. காம்பவுண்ட்ல ஒரு 6-7 வீடு காம்பவுண்ட் உள்ள இருக்குதுங்க. எல்லா வீட்ல தண்ணி வந்துருது. எல்லா வீட்லயும் தண்ணி பாருங்க. நீங்களே வந்து பாருங்க. அந்த மாத்திரை மருந்துங்க எல்லாமே அடிச்சு போயிடுதுங்க. தண்ணி எல்லாம் பசங்க ஆம்பளை பசங்க எல்லாம் ஒரு நேரம் மண்டு போடுங்க. ஆம்பளைங்க எல்லாம் மண்டு ஊத்தினீங்க. இந்த புள்ளைங்க எல்லாம் ஒரு வீட்ல விட்டு நாங்கெல்லாம் மண்டு ஊத்தினோம். என்ன பண்றது சொல்லு? நாங்க எதுவுமே கேட்கல சார். நாங்க அந்த வீடு எங்களுக்கு தண்ணி வராது வசதி பண்ணி கொடுன்னு நாங்க பாருங்க. காவா பாருங்க வந்து இதுல தண்ணி எப்படி போகும்? நீங்களே வந்து காவா பாருங்க. நீங்களே வந்து பாருங்க. காவா கூட கிளீன் பண்றது இல்ல. காவா வந்து அந்த கல்லிலனாலும் தண்ணி கிளீனா போகும். காவா வந்து காவா கிளீன் பண்றது கூட பெரிய வேலை இருக்கிறது மட்டும் தான் கிளீன் பண்றாங்க. மேல மட்டும் தான் காவாவே கிளீன் பண்றது இல்ல. பாத்ரூம் அதுல போயிட்டு வாட்டர் பாட்டிலும் துணியும் போட்டு யார் கிளீன் பண்ணுவோம்? அப்போ கூட சொந்தமா ஆசிட் கொடுத்து அனுப்பிச்சிடறா இல்லையா? பண்ண வச்சுருக்கா இல்லையா? பின்ன நம்ம நான் அந்த ஃபர்ஸ்ட் வீடு இருக்குது வெங்கடேசன் அவங்களுக்கு சொன்ன சாவி நீ வச்சுக்கோமா. யார் கேட்டாலும் அவங்களுக்கு சாவி கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு மட்டும் இந்த 3 பாத்ரூமை நீங்கள் பிளாக் பண்ணி சாவி நீங்கள் வச்சுக்கணும். அது ஓப்பனா இருந்தாக்கா யார் வந்துட்டு போறா யார் போறாங்க யாரை நான் வேணாம்னு சொல்ல முடியுமா? நீங்க பாத்ரூம் போகாத நீ சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? நம்ம சுகாதாரமா இருக்கணும். நம்ம சுத்தி நம்ம தான் பார்க்கணும். யாருமே ஒன்றும் பண்றதில்லை. யாருமே ஒன்றும் பண்றேன்னா அந்த காவா கட்டந்தோட லாஸ்ட் ஒரே டைம் தான் கிளீன் பண்ணிடுறாங்க. ஒரே டைம் எதுவுமே காவா நம்ம என்ன சொன்னா வீடு இருக்குது பாரு 100 தடவை சொல்லிட்டு இருக்கிறேன். அதே சாணி அதுல போகுது. நான் என்ன பண்றது சொல்லு? அதுக்கு எப்படி வழி பண்றது சொல்லு? டார்ச் ஆஃப் பண்ணுப்பா. ಇಲ್ಲಿಂದ ಪೈಪ್ಲೈನ್ ಒಳಗೆ ಎತ್ಕೊಂಡು ಅಷ್ಟೇನು ಬೇರೆ ದಾರಿ ಇಲ್ಲ. ಅವ್ರಿಗೆಲ್ಲ ತಣ್ಣೀರು ದಾರಿ ಮಾಡಿಕೊಡ್ಬೇಕು. ಪದ ಲೋಕಲ ಪದ கொஞ்சம் கொஞ்சம் ஒளி இங்கிருந்து அடிச்சு பைப் எடுத்துன்னு போகிறேன். வேற வழி இல்லை உங்களுக்கு. திருப்பி மழை வந்து இங்கே பிரச்சனை ஆகக்கூடாதுன்னா இதுதான் வழி. இங்கே 3 எல்லை இருக்குது. தண்ணி போகாது. நேராக போகணும். தண்ணி பின்னாடி டேங்க் இருக்குது இல்லையா? அந்த டேங்க்ல ஊற்றி அப்படி வெளியே போயிட்டோம். இல்லை வேற எதுனா வழி இருந்தால் சொல்லுங்க. வீட்டுக்காரருக்கு சொல்லிட்டேன். ಸರ್ ನೈಟ್ ಉಳಿಸ ಕೆಲಸ ஒரு வேலை பண்ணுங்க. புட் போட்டுரு காலைல வந்துடலாம். காலைல வந்து பார்த்துட்டு நான் இருக்குதான் பண்ணலாம். ನಾಳೆ ಬೆಳಗ್ಗೆ ನಾನು ಮಾಡಿಸಲ್ಲ ಸರ್. ನೀವು ಯಾಕಂದ್ರೆ ಕಳಿಸಿ ಸರ್. ಮನೆ ಓನರ್ ಒಪ್ಪಿಲ್ಲ ಅನ್ನೋ ದಯವಿಟ್ಟು ಈ ಸಮಸ್ಯೆ ಮಾಡಲೇಬೇಕು. ಎಷ್ಟು ಮಾತಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ ಸರ್? ಎಷ್ಟು ಸಲ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು ಗಲಾಟೆ ಮಾಡಿದ್ದೀನಿ. ನಾವು ಎಷ್ಟು ಸಲ ಮಾಡಿದ್ದೀವಿ ಹೇಳಿ? ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ ಬಿಡಿ. ಏನಿವತ್ತು ಅಕಾಲಿಕವಾಗಿ KGF ನಗರದಲ್ಲಿ ಮಳೆ ಬಂದಿದೆ. ನಾವು ನಗರಸಭೆ ಕಡೆಯಿಂದ ಎಲ್ಲ ರೀತಿಯಲ್ಲಿ ಸನ್ನದ್ಧರಾಗಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲೇನಾಗಿದೆ, ಟ್ರೈನ್ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಿರೋದ್ರಿಂದ ಸಮಸ್ಯೆ ಆಗಿ ನೀರು ಉಕ್ಕಿ ಹರಿದು ಮನೆ ಒಳಗಡೆ ಒಂದು 2-3 ಮನೆ ಒಳಗಡೆ ನುಗ್ಗಿದೆ. ಪ್ರಥಮವಾಗಿ ನಮ್ಮ ಕೌನ್ಸಿಲರ್ ರಮೇಶ್ ಸರ್ ಅವರು
ದೂರವಾಣಿ ಮುಖಾಂತರ ಹೇಳ್ತಾರೆ ಈ ಥರ ನೀರು ಮನೆ ಒಳಗಡೆ ನುಗ್ಗಿದೆ ಅಂತ. ಪ್ರಥಮವಾಗಿ ಅವರೇ ಹೋಗಿ ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಂತು ಏನು ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಸಮರೋಪಾದಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾರೆ. ಅವ್ರ ಜೊತೆ ನಾವು ನಗರಸಭೆ ಕಡೆಯಿಂದ ನಮ್ಮ ಹೆಲ್ತ್ ಸೆಕ್ಷನ್ ಅವರು, ನಮ್ಮ ಇಂಜಿನಿಯರಿಂಗ್ ಸೆಕ್ಷನ್ ಅವರು ಈಗ ಏನು ಮನೆ ಒಳಗಡೆ ನೀರು ನುಗ್ಗಿತ್ತು ಅದನ್ನು ಹೊರ ಹಾಕೋ ಪ್ರಯತ್ನ ಹಾಕಿದ್ದೀವಿ. ಅದು ಟೆಂಪ್ರರಿ ಸೊಲ್ಯೂಷನ್ನು. ಪರ್ಮನೆಂಟ್ ಸೊಲ್ಯೂಷನ್ನು ನಾವು ಕೌನ್ಸಿಲರ್ ಅವ್ರ ಜೊತೆ ಡಿಸ್ಕಸ್ ಮಾಡಿ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾವು ಕಾರ್ಯರೂಪಕ್ಕೆ ತಂದು ಇನ್ನು ಅದೇ ರೀತಿಯ ಪುನರಾವರ್ತನೆ ಆಗದಿರ ನಾವು ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ ಅಂತ ನಿಮ್ಮ ಮುಖಾಂತರ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಸರ್ ಯಾವಾಗಲೂ ಇದು ಪ್ರಾಬ್ಲಮ್ ಹಂಗೆ ಇರುತ್ತೆ ಸರ್. ಮಳೆ ಬಂದರೆ ಕಾಮನಾಗಿ 4th ಬ್ಲಾಕಲ್ಲಿ ಅದೇ ಸ್ಪಾಟಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಹಂಗೆ ಆಗ್ತಾ ಇರುತ್ತೆ. ಅದಕ್ಕೆ ಏನಾದರೂ ಫೈನಲ್ ಆಗಿ ಲಾಸ್ಟ್ ಸೊಲ್ಯೂಷನ್ ಏನಾದರೂ ಅದು ಮಳೆ ಅಲ್ಲಿ ನೀರು ನಿಲ್ದಿರ ಮಾಡೋಕ್ಕಾಗುತ್ತಾ ಸರ್? ನಾವು ಸುಮಾರು ಬಾರಿ ನಾವು ಪಬ್ಲಿಕ್ಗೆ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದೇವೆ. ದಯವಿಟ್ಟು ರಾಜ್ ಕಾಲುವೆಗಳಲ್ಲಿ ಪೇಪರ್ ಹಾಕಬೇಡಿ, ನೀವು ರ್ಯಾಪರ್ಸ್ ಹಾಕಬೇಡಿ, ಮತ್ತು ಇನ್ನೂ ಬೇರೆ ಏನು ವಸ್ತುಗಳು ಉಪಯೋಗಿಸ್ತೀರ ಅದೆಲ್ಲ ಡ್ರೈನ್ಗೆ ಹಾಕೋ ರೀತಿ ಅದು ಹಾಕೋದ್ರಿಂದನೇ ಇದು ಸಮಸ್ಯೆ ಉದ್ಭವ ಆಗ್ತಿರೋದು. ಇಲ್ಲ ಅಂದರೆ ನೀರು ಸರಾಗಕ್ಕೆ ಹೋಗ್ತಿತ್ತು. ಈಗ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ ಅದಕ್ಕೊಂದು ಸೊಲ್ಯೂಷನ್ ಕೊಡೋಕ್ಕೆ, ಒಂದು ಆಲ್ಟರ್ನೇಟ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಪೈಪ್ಲೈನ್ ಮಾಡಿಕೊಡೋಕ್ಕೆ ನಾವು ಆಲೋಚನೆ ಮಾಡಿದ್ದೀವಿ. ಅತಿ ಶೀಘ್ರದಲ್ಲೇ ಇದಕ್ಕೆ ಒಂದು ಫೈನಲ್ ಸೊಲ್ಯೂಷನ್ ಕೊಡ್ತೀವಿ. ಬಿಫೋರ್ ನೆಕ್ಸ್ಟ್ ರೈನ್ವರೆಗೂ ಇದನ್ನು ಕ್ಲಿಯರ್ ಆಗುತ್ತಾ ಸರ್? ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅದು ಮಾಡ್ತೀವಿ. ಅದೇ ರೀತಿ ಇದೇ ಅಲ್ಲ, ನಗರಸಭೆ ವ್ಯಾಪ್ತಿ ಒಳಗಡೆ ಎಲ್ಲೇ ಸಮಸ್ಯೆ ಇದ್ದರೂ ಎಷ್ಟೊತ್ತಿನಲ್ಲೇ ಆದರೂ ನೀವು ನಮ್ಮನ್ನು ಕಾಂಟ್ಯಾಕ್ಟ್ ಮಾಡ್ಬೋದು. ಮರ ಬಿದ್ದಿರ್ಬೋದು ಅಥವಾ ಇನ್ನೊಂದೇ ಆಗಿರ್ಬೋದು. ನಾವು ಸನ್ನದ್ಧರಾಗಿದ್ದೀವಿ. ನಾವು ಸಮಸ್ಯೆನ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋಕ್ಕೆ. ನಾವು ಸಮಸ್ಯೆನ ಸಾಲ್ವ್ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ಸಮಸ್ಯೆ ಬರಬಾರ್ದು ಅಂತಲೇ ನಾವು ಇನ್ನೂ ಹೆಚ್ಚಿನ ರೀತಿಯಲ್ಲಿ ಜಾಗೃತಿ ವಹಿಸ್ತೀವಿ.